மிஷனரி ப்ரிப்பரேட்டரி ட்ரைனிங் கோர்ஸ். அது நீங்க இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. ஒருவேளை மிஷனரியா போறவங்களுக்கு கல்யாண ட்ரைனிங் கொடுக்கறது ரெடியா இருக்காரு. நீங்களே ட்ரெயினர் ஆகி அவங்கள ஒரு மிஷனரியா வாழ வைக்கிறது, உங்க சபையிலே வாழ வைக்கிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு ஒரு 6 மாசம் 100 ஹவர் ட்ரைனிங் தான். வாரத்தில் 2 நாள் இதை கொடுக்குறோம். இதை நாங்கள் பல இடங்களில் நடத்துகிறோம். அதை அபுதாபியில் ஆரம்பித்தோம். கவனிங்க, அபுதாபியில் போகும்போது அங்கே கன்னடா பேசுகிற ஒரு மேங்களூர் சேர்ந்த ஒரு பெண் அந்த கோர்ஸில் சேர்ந்தா. நாமினல் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் ஆலயத்துக்கு எப்பமாவது போவா. ஆனால் ஐடி இன்ஜினியராக இருந்தா. அவன் அந்த கோர்ஸில் சேர்ந்த போது 2வது மாதம் நல்லா ரசிக்கப்பட்டா, தரவா ரசிக்கப்பட்டா. எப்படியாவது ஆண்டவர் சொல்லணுங்கிறது, ஏன்னா தன்னுடைய லெவலில் இருக்கவங்களுக்கு சொல்லணும்ட்டு கூட வேலை செய்கிற இன்னொரு இன்ஜினியருக்கு, அபுதாபியில் ஒரு முஸ்லீம் இன்ஜினியருக்கு ஆண்டவர் சொல்ல அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 4வது மாதத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டான். நல்லா கவனிங்க, இப்பவுமே கை தட்டிடுறாங்க, கல்யாணம் சொல்ற மாதிரி முடிஞ்ச வர தட்டுங்க. அந்த 2 மாதம் மறுபடியும் படித்தா. அதுக்கு பிறகு 6 மாதம் கழிச்சு நான் அங்கே போயிருந்த போது அவங்களுக்கு படித்தவங்களுக்கு எல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குற கிராஜுவேஷன் சர்வீஸில் நான் பேச போனேன். அப்போ அவன் எனக்கு ஒரு லெட்டரை காட்டினான். என்ன தெரியுமா? ஏன்னா 2வது மாதம் அவன் ஞானஸ்தானம் எடுத்தால அவனுக்கு வேலை போயிடுச்சு. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இயேசுவை ஏற்றுக்கொண்டா வேலை கிடைக்கும் தான் சொல்லுவாங்க. இது இயேசுவை ஏற்றுக்கொண்டு வேலை போயிட்டேன். ஆனால் 6 மாதம் கழிச்சு அந்த மனுஷன் ஜோர்டானை சேர்ந்தவன், ஜோர்டான் தேசத்தை சேர்ந்தவன். ஜோர்டான் தேசத்திலிருந்து வந்து வேலை செய்த அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 6 மாதத்துக்கு அவனே எழுதியிருந்த இமெயிலை நான் வாசித்து தைரியமாக சொல்கிறேன். அவன் சொன்னான், சிஸ்டர் என்னை ஆண்டவர்களை கொண்டதுக்காக வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா எங்க குலத்திலே நான் தான் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆளு. இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன்னா இங்க வந்து என்னுடைய சொந்தக்காரர்களையும் என்னுடைய நண்பர்களையும் கூட்டி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 50 பேர் வந்துட்டாங்க. இப்ப நான் பாஸ்டர் ஆயிட்டேன், இன்ஜினியர் வேலையை விட்டுட்டேன். கன்னடால இருக்கிறவா அபுதாபி போய் அபுதாபியில கூட வேலை பார்க்கிறவன ஆண்டவர் கொண்டு வந்து இப்ப ஜோர்டான்ல ஒரு சபையை உண்டாயிட்டா. பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு கேட்ட ஆளை உங்க ஆளை நீங்க குறைச்சே மதிப்பிட்டீங்க. ட்ரெயின் எவ்ரி ஒன் அஸ் அ மிஷனரி. அவன் போறானா இல்லையாங்கிறது 2வது. சொல்லுங்க. நம்ம பாஸ்டருங்க பிரசங்கம் பூரா 45 வயசை தாண்டின அந்த கிழடுகளுக்கு தான். நான் என்னைய கிழவன் ஒத்துக்கிடவே மாட்டேன். ஐ வில் நெவர் அக்செப்ட். யாராவது நீ அங்கிள்னு சொன்னா அண்ணன்னு கூப்பிட முடிஞ்சா கூப்பிடுமே. அங்கிள்னு சொன்னா என் பேர பிள்ளைக்கு பிறந்த போது அதுங்க தாத்தான்னு சொன்ன உடனே சொல்லுவேன், தாத்தான்னு கூப்பிட அங்கிள்னு கூப்பிடுமே. ஏன்னு கேட்டா நம்ம சபைகள்ல பிரசங்கம் பூரா 45 வயசை தாண்டினவங்களுக்கு தான். கடனா பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையா, அது சரியில்லையா, இதுக்கே பிரசங்கம் பண்ணியே கெட்டோம். பக்கத்தில் சொல்லுங்க. உங்களை தான் சொல்றாரு, சொல்லுங்களேன். அது கீழே இருக்கிறன்னா ஆக்டிவா எதையா செய்யணும்னு துடிப்போட இருக்கிறான். நம்ம அவங்களுக்கு அது மாதிரி கற்றுக் கொடுக்கல. எங்க இருந்தாலும் ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு கற்றுக் கொடுத்தீர்களா? நாங்க குட்டி பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறோம். ஐயா, even small they know how to lead a child to the Lord. இன்னொரு பிள்ளைய ஆண்டவர்ட்ட நடத்துறது தெரியும். நீங்க கேட்டு பாருங்க, வந்து வேணா கேட்டு பாருங்க. செக். நான் உங்களை சவால் விட்டு நான் பெரிய ஊழியம் செய்யறேன்னு சொல்ல வரல, இது சாத்தியம்னு சொல்ல வந்திருக்கேன். இது சாத்தியம். நல்லா கவனிங்க. ஆசரிப்பு கூட 10 வருஷமா எடுப்பீங்க. அதுக்கு கலருக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இது வெள்ளி எப்படின்னு வந்தது, எங்க இருந்து வந்தது, நீ எடுக்கிறதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துட்டான். கொஞ்சம் நிறுத்தி ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள் உங்களை. இதை பக்கத்தில் இருக்கீங்க, இதை செய்றீங்களா நீங்க? Sir, use your ordinary people to win the world. கார்ல் மார்க்ஸ் சொல்ற கம்யூனிசத்தை நிறுவன ஆளு அவன் பைபிள்ல இருந்தா எடுத்தான். ஆனா அவன் என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா கம்யூனிஸ்டுக்கு? You have the whole world to win. அதான் அவனுக்கு ஸ்லோகன். எடுத்தது பைபிள்ல இருந்து. ஆண்டவர் தான் நமக்கு சொன்னாரு, you have the whole world to win in your place and in India. இதை மட்டும் நம்ம செய்துட்டோம்னா
அந்த வெறியை ஏத்தி விட்டேன்னா, ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஏத்தி விட்டேன்னா, ஒவ்வொரு சபையின் மக்களுக்குள்ளையும் ஏத்தி விட்டேன்டா, இந்த தேசம் தேவனை அறிகிறது. லைக் தட். ஜெபிப்பதற்காக நன்றி, அது ஆவியானுடைய வேலை. நான் படிச்ச கால்டுவெல் ஹை ஸ்கூலுடைய மோட்டோ என்ன தெரியுமா? ஆரா எட் லபோரா. அது ஒரு லாட்டின் வேர்டு. ஆரா எட் லபோரானா ப்ரே அண்ட் ஒர்க். பக்கத்துல சொல்லுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேலையும் செய்யுங்க. You have to do both. You cannot ignore anything. You cannot ignore the prayer. You cannot ignore the work. இங்க இருந்து நீங்க போகும்போது என் கையில் ஆண்டவர் 5 கூழாங்கல் கொடுத்திருக்கிறாரு. இது கூழாங்கல் தான். அடிச்சா ஒரு கோலியாத்து இல்லை, 5 கோலியாத்த. அது ஒன்றும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அது உரைச்சி கூழாங்கல் ஆயிருக்குது. இதுதான் என் அடப்ப பையில இருக்கு. உங்க சபையில இருக்கிற எல்லாரையும் கூழாங்கல்லாம் மாத்திட்டீங்கன்னா அது யாரை அடிக்கணும் தெரியாது. எந்த கோலியாத்தும் வீழ்ந்துதான் ஆவான், வீழ்ந்துதான் ஆவான், வீழ்ந்துதான் ஆவான், வீழ்ந்துதான் ஆவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.